அவன் நிறைய புத்தகங்கள் வாசிப்பான். அவன் தனது புத்தகங்களை யாருக்கும் கொடுப்பதில்லை. அவன் நல்ல புத்தகங்களை பரிந்துரைப்பான். இந்த சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவன் நிறைய புத்தகங்கள் வாசிப்பான். வாசிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ரீட்னு சொல்லுவோம். அப்போ அவன் பொதுவாகவே நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேபிட் இல்லையா? ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ he reads a lot of books. நெக்ஸ்ட், அவன் தனது புத்தகங்களை யாருக்கும் கொடுப்பதில்லை. அப்போ அவன் யாருக்கும் கொடுப்பதில்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவன் கடனா யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வார்த்தை lend. அப்போ he doesn't lend அவனோட புத்தகங்களை. ஸோ he doesn't lend his books யாருக்கும் கொடுக்கறது இல்லை, to anybody. நெக்ஸ்ட், அவன் நல்ல புத்தகங்களை பரிந்துரைப்பான். பரிந்துரைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற வார்த்தை ரெக்கமெண்ட். அப்போ he recommends நல்ல புத்தகங்களை பரிந்துரைப்பான். ஸோ he recommends good books. இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.